தை முதல் நாளான பொங்கல் திருநாளை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். மலேசியாவிலும் பொங்கல் விழா உற்சாகமாக களை கட்டியுள்ளது. குறிப்பாக தாய் கோவிலான கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தில் இவ்வாண்டும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணிக்கு பொங்கல் வைக்கப்பட்டு அதன் பின்னர் சிறப்பு அபிஷேகம், பூஜை, தீபாராதனை உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். மகிழ்ச்சி மற்றும் பக்தி நிறைந்த சூழலை பகிர்ந்து கொள்ளும் வகையில் அவர்களில் சிலரை வணக்க மலேசியா பேட்டி கண்டது. காலையிலே நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்செல்லாம் செஞ்சுட்டு ஆத்தா கோயிலுக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே நான் வேலைனா எல்லாத்துக்கும் விளக்கெல்லாம் போட்டுட்டு அது ஒரு மன நிறைவாக இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் எத்தனோ ஆலயம் போயிட்டேன். அதாவது நான் டூர் செய்கிற ஆள். ஆனால் நான் இந்த ஊர்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் போயிருக்கேன். மாரியாத்தா கோயில் மாதிரி கிடைக்காது எனக்கு. இங்கே பொங்கலை பார்த்தோன்னா ரொம்ப மன நிறைவாக இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் எல்லாம் நடந்துடும். எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. பேர பிள்ளைங்க எல்லாமே எங்களுக்கு அதனால் இந்த மாரியாத்தா கோயிலுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பொங்கல் இந்த பொங்கல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த பொங்கல் அவ்வளோ அருமையாக இருக்கும். கோயிலுக்கு இப்போ இங்கே உங்கள் கூடலாம் செலிப்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். மன நிம்மதி வெரி பீஸ்ஃபுல். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் பீப்புளெலாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம். தட்ஸ் கால் பொங்கல்னால் அந்த மாதிரி தானே, செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி. வி ஆல் கம் டுகெதர் அண்ட் செலிப்ரேட் கொண்டாடுறேன். சரி, தனியாக இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னா அது கொஞ்சம் ரொம்ப சேடாக இருக்கும். கொஞ்சம் அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நம்ம ஃபேமிலி கூட இல்லை, அந்த ஹவ் டு சே அந்த வெல்கமிங் அண்ட் தென் த என்வாயர்மெண்ட்லாம். இப்போ இங்கே பொங்கலில் கலந்துக்கிட்டு இந்த பொங்கல் இங்கே முடித்ததுக்கு பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்லேயும் பொங்கல் வச்சுட்டு இங்கேயும் கலந்ததுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே நான் இது ஃபர்ஸ்ட், ஆனால் எப்போதும் வர கோயில் தான். ஆனால் இந்த முறை இங்கே நான் முதல் தடவையாக இந்த கோயிலுக்கு ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே கலந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னோடய முதல் முறையாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் முன்னாடி பொங்கல் வச்சுட்டு வீட்டில் ஒரு முறையும் இங்கே வைக்கிறதுக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு. பொங்கல் வைப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று தை 1 பொங்கல் வாழ்த்துக்கள். நாடெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்தியர்கள், தமிழர்கள் இன்று மதபேதமின்றி இந்த பொங்கலை தை முதல் நாளை பொங்கல் திருநாளாக கொண்டாடுகின்றோம். ஆகிய 3 தினங்களாக நாம் இந்த பொங்கல் திருநாளை நம்முடைய மலேசியாவிலே கொண்டாடுகின்றோம். இந்த உழவர் திருநாள் என்று கூட சொல்வார்கள். அந்த வகையில் தை நேற்று இரவு பிறந்தாலும் இன்று தான் உலகெங்கும், நாடெங்கும், இந்தியாவெங்கும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் எங்கள் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கின்ற 3 கோயில்களிலும் காலை மணி 10க்கு பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடி வருகின்றோம். வீட்டில் உள்ளவர்களுடன் இன்று காலையிலேயே பொங்கல் வைத்திருப்பார்கள். நாளை மறுநாள் சனிக்கிழமை பத்துமலை வளாகத்தில் நடைபெறும் தேசிய ஒற்றுமை பொங்கல் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நம்ம தேவஸ்தானம் நாளை மறுநாள் 17ஆம் தேதி ஒற்றுமை பொங்கல் விழாவை பத்துமலை திருத்தலத்திலே மிக விமர்சையாக கொண்டாடுகின்றது. காலை 11 மணியிலிருந்து ஆரம்பித்து இரவு வரை அன்னதானம் மற்றும் இரவு உண்டியெல்லாம், சிற்றுண்டியெல்லாம் கொடுத்து இந்த பொங்கலை கொண்டாடுகின்றோம். அன்று மாலை சுமார் 4:30 மணிக்கு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் நூல் வெளியீட்டு விழா நடைபெறவிருக்கின்றது. தமிழகத்திலிருந்து 20 பேச்சாளர்கள் வருகின்றார்கள். நம்முடைய முதல் நூலை நம்முடைய தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மாய்கா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ சரண் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நிகழ்வுக்கு நான் தான் தலைமை தாங்குகின்றேன். அடியேன் இந்த புதிய மண்டபம், நம்முடைய வெள்ளி தெய்வானை முருகன் இருந்து செல்லக்கூடிய மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பெரிய அளவிலே புது அளவிலே நாளை
திறப்பு விழா காணவிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் அதிலும் கலந்து கொண்டு எங்களோடு நீங்களும் சேர்ந்து பொங்கல் விழாவை சிறப்பாக இன்றும் சனிக்கிழமையும் நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. நீங்கள் அனைவரும் அங்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகாமாரியம் கோயில் தேவஸ்தானத்தின் உங்கள் வாழ்த்துக்கள். இவ்வேளையில் நாடு முழுவதும் வீடுகளிலும் மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகின்றனர். காலையிலேயே பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து குடும்பமும் உற்றார் உறவினர் சகிதமுமாக மகிழ்ச்சியை பரிமாறி வருகின்றனர். அந்த மகிழ்ச்சியினை சமூக ஊடகங்களிலும் பதிவிட்டும் வருகின்றனர். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.